ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐசிடபிள்யூ இந்த கோர்ஸு எப்படி படிக்கலாம், யாரெல்லாம் எலிஜிபிள், இதை படித்தா நம்மளுக்கு என்ன வேலை கிடைக்கும், எந்தெந்த மாதிரியான துறையில் நம்ம பணியாற்றலாம், அதோட வேல்யூ என்ன, அதை எப்படி படிக்கலாம், அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் எத்தனை வருஷம் ஆகும் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 12th முடிக்கிறப்ப இல்லை 10th முடிச்சதுக்கப்புறம் நிறையா பசங்களுக்கு என்ன இது கோர்ஸ் எடுக்கிறது, இல்லை சயின்ஸ் கோர்ஸ் எடுக்கிறதா, இல்லை காமர்ஸ் கோர்ஸ் எடுக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்போலேருந்து. அதுக்கப்புறம் இப்போது இன்ஜினியரிங்கில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்காததுனால இப்போ எல்லாருமே இப்போ வரலாறோ இல்லை ஜியாலஜியோ இல்லை காமர்ஸ், இந்த அக்கௌண்டன்சி இதை போல் துறைகளில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது மெயினாக பார்த்திங்கன்னா இப்போது கடந்த 4-5 ஆண்டுகளுக்கு பார்த்திங்கன்னா நிறையா அட்மிஷன்ஸ் வருது. ஐசிடபிள்யூஏ, அப்புறம் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் அண்டு கம்பெனி செக்ரட்டரிஸ், இந்த 3 ப்ரொஃபஷனல் பாடிஸ் இந்தியாவில் ஒரு 3 ப்ரொஃபஷனல் பாடிஸ் இருக்குது. ஒன்று இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா செகண்ட் ஒன், த தேர்ட் ஒன் இஸ் த இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா. இது 3மே பார்லிமெண்ட்டில் ஆக்ட் பாஸ் பண்ணி இட் இஸ் அண்டர் த செப்பரேட் ஆக்ட், ரைட்டுங்களா? இப்போ 12th படிக்கிற பசங்க எப்படி இதை பிளான் பண்ணணும், இப்போ இல்லை நான் யூஜி படிச்சுட்ருக்கேன் சார், நான் எப்படி பிளான் பண்ணுறோம், என்னென்ன மாதிரியான திட்டமிடல் இருக்கணும், அதை பற்றி தான் இந்த இதில் படிக்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் மெயினாக சொல்ல போகிறது என்னென்னா, ஐசிடபிள்யூஏ எப்படி படிக்கிறது, அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன, அது எப்படி நம்ம பார்க்குறது. அதாவது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசிடபிள்யூஏ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க இது ரொம்ப டஃபஸ்ட் கோர்ஸ். இது இப்போ சிஏ ஐசிடபிள்யூன்னு எடுத்தோன்னு சொன்னோன்னே அடுத்தவன் சொல்கிற ஒரே விஷயம் அது ரொம்ப டஃப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பயமுத்துற வேலை. எதுவுமே டஃப் இல்லை. நீ ஒரு விஷயத்தை நல்லா படிச்சின்னா, நல்ல கவனத்தோடு நல்லா ஊர்ந்து கவனிச்சின்னா, ஒரு பேஷனட், இஃப் யூ ஆர் பேஷனேட் டு டூ எனி கோர்ஸ் யூ கேன் ஈஸிலி வின் த கோர்ஸ். நான் இப்போ அடுத்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, இதில் 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனல்னு 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க ஐசிடபிள்யூ கோர்ஸை. ஃபவுண்டேஷனில் ஒரு 4 பேப்பர் இருக்குது. அப்புறம் இன்டர்மீடியேட்டு 8 பேப்பர் இருக்குது. ஃபைனலில் ஒரு 8 பேப்பர், மொத்தம் ஒரு 20 பேப்பர். அதாவது ஒரு 12வது முடிச்சுட்டு நீ யூஜி படிக்கிறியோ இல்லையோ, இல்லை அண்டர் கிராஜுவேஷன் படிக்கிறியோ, இல்லை இது படிக்கலைனாலும் நீ ஃபஸ்ட்டு டைரெக்டாகவே 12th முடிச்சோடனே யூ கேன் என்டர் தட் இஸ் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். சார் எப்போ சார் நான் ரிஜிஸ்டர் பண்ணணும், 12th முடிச்சதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணணுமா? தேவையில்லை. நீங்கள் 10th முடித்தோடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஐசிடபிள்யூஏக்கு எலிஜிபிலிட்டி, யூ கேன் டேக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஐசிடபிள்யூஏ ஃபவுண்டேஷன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் 10th ஸ்டாண்டர்ட். சார் எப்போ சார் எழுத முடியும், நான் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எப்போ எழுத முடியும்? அது ரொம்ப முக்கியமான கவனிங்க. 10th முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷனுக்காக ஐசிடபிள்யூஏ கோர்ஸுக்காக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எல்லா புத்தகத்தையும் வாங்கிக்கலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். 12th கம்ப்ளீட் பண்ணவில்லை, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த 12th ஸ்டாண்டர்ட் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்பியர் த எக்ஸாமினேஷன். 12வது முடிச்சதுக்கப்புறம் நீ அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகிட்ட. அப்போ நீ 2 வருஷமாக நீ படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, 10வது முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் கேப் இருக்குது, அந்த புத்தகத்தை தான் வாங்கி நீ அப்படியே பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே நல்லா பதிஞ்சிரும். அழகாக 12th முடித்தோடனே அதை எழுதி கிளியர் பண்ணிடலாம். என்ன சார் இருக்குது ஃபவுண்டேஷனில், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது? ஒன்றும் கிடையாது. நீ 11th 12th இங்கிலீஷ் மீடியம் பசங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சிபிஎஸ்சி சிலபஸில் ஓரியன்டாக தான் இருக்கும் எல்லாம். ஃபவுண்டேஷனில் 4 பேப்பரில் மொதல் பேப்பர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதில் என்ன படிக்க போகிறோன்னா, இந்த எக்கனாமிக்ஸ் 11th 12th படித்தது, இந்த எக்கனாமிக்ஸ் எல்லாம் வரும் உனக்கு. அதாவது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இதை அடிச்சிடலாம். இது பெரிய விஷயம் கிடையாது. நீ ஃபஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயரில் உனக்கு பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்னு பேப்பர் இருக்கும். அதில் உள்ளதை நீ தரவாக படித்தா கூட இது ஈஸியாக அடிச்சிடலாம். செகண்ட் பேப்பர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ரொம்ப பேஸான அக்கௌண்டிங். அதாவது நீ 11th 12th படித்த இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸு இதை பற்றி தான் கேட்பாங்க. ஃபுல்லாக இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்ஸ் இதை பற்றி தான் ஃபுல்லாக கேட்பாங்க. இது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் இது ரொம்ப ஈஸியான பேப்பர். அதாவது ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற மாணவன் ரொம்ப ஈஸியாக இதை கிளியர் பண்ணிடலாம். 3வது பார்த்திங்கன்னா இது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் எத்திக்ஸ்ன்னு இருக்குது. இது ஒரு புது பேப்பராக இருக்கலாம். ஏன்னா 11th 12th இந்த பேப்பர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயரில் கமர்ஷியல் லான்னு சொல்லிட்டு இந்த பிகாம் பிபிஏ பசங்க படிச்சிருப்பாங்க, பிஸ்னஸ் லான்னு சொல்லிட்டு.
என்ன இதில் படிக்க போகிறோன்னு சொன்னால் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 படிப்போம், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 அண்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. 3 ஆக்டை பற்றி சிம்பிளாக படிக்கிறது. எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல்ஸ். இந்த ஃபவுண்டேஷனில் பார்த்தா எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் தான், ரொம்ப பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் ரொம்ப பயப்படாத தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதான் 4வது பேப்பர். இதை லாஸ்ட் பேப்பர் ஃபவுண்டேஷனில். நீங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்து பிகாமோ இல்லை பிபிஏ படித்தவங்க எல்லாரும் அந்த பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன், மீன் மீடியன் மோடு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதெல்லாம் தரவாக இருந்தீங்கன்னா இது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். 11th 12th மேக்ஸ் படித்தவனுக்கும் ஈஸியாக இருக்கும் இது. ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் தரவாக உட்காந்து ஒரு ஃபஸ்ட் இயர்லேயே நீ வந்து இதை கிளியர் பண்ணிடலாம். 12th வரைக்கும் நல்லா படிச்சிருந்தான், எக்கனாமிக்ஸ் நல்லா தெரியும், அக்கௌண்டிங் நல்லா தெரியும், லா நல்லா தெரியும் அப்படின்னா நீ 12th முடிச்சுட்டு நீ ஃபஸ்ட் இயர் படிக்கக்குள்ளேயே நீ ஈஸியாக வந்து ஃபவுண்டேஷன் அடிச்சிடலாம். அடுத்தது நீ இன்டருக்கு போயிடலாம். இன்டரில் என்ன பேப்பர், மொத்தம் 8 பேப்பர் 2 குரூப்பாக இருக்குது. குரூப் 1, குரூப் 2. குரூப் 1ல் என்னென்ன பேப்பர் இருக்குன்னா, மொதல் பேப்பர் வந்து ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், 2வது லா அண்ட் எத்திக்ஸ், 3வது டைரக்ட் டேக்ஸேஷன், 4வது காஸ்ட் அக்கௌண்டிங். ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ஃபஸ்ட் பேப்பரில் என்ன இருக்குன்னா, ஃபுல்லாக வந்து நீ ஃபஸ்ட் இயரில் படித்த அக்கௌண்ட்ஸ் தான். அதாவது பிரான்ச் அக்கௌண்டிங்னா என்ன, டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங்னா என்ன, ஹையர் பர்ச்சேஸு, அப்புறம் வந்து எல்லா ஸ்பெஷல் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட்டு, இதெல்லாம் வந்து இந்த செல்ஃப் பேலன்சிங் லெட்ஜரு, இதெல்லாம் வந்து வந்துடும். இந்த அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு, அப்புறம் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் வந்துடும். அப்புறம் பேப்பர் 6 லாஸ் அண்ட் எத்திக்கில் என்ன வரும்னா, நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஃபவுண்டேஷன்லேயே என்ன பார்த்தோம், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்தோம், அந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டு, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அதோடு என்னென்னா கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் இன்டெப்த்தாக படிப்பீங்க. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்டு, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டு, இந்த பென்ஷன் ஆக்ட்டு, போனஸ் ஆக்ட்டு, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்டு, இதெல்லாம் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக உள்ள எல்லா ஆக்ட்ஸையும் படிப்பீங்க இதில். அதான். அப்புறம் எத்திக்ஸுக்கு ஒரு 20 மார்க்ஸ் இருக்குது இதில். அப்புறம் பேப்பர் 7 பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸேஷன். டைரக்ட் டேக்ஸேஷன் ஃபுல்லாக இன்கம் டேக்ஸ். 3rd இயர் படிக்கிறப்ப நீங்கள் படிக்கிற இன்கம் டேக்ஸில் 5 ஹெட்லேருந்து இன்கம் ஃப்ரம் சேலரிஸ், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், இதில் அந்த 5 ஹெட்லேருந்தும் எல்லா தரவாக வச்சுருந்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸஸை அடிச்சிடலாம். இது தியரி ஓரியன்டாக இருக்கும். இன்டரில் பார்த்தீங்கன்னா உள்ள தியரி ஓரியன்டாக இருக்கும், நேரம் ப்ராக்டிக்கல் இருக்காது. ஏன்னா ஃபைனலில் தான் பயங்கரமாக இன்டெப்த்தாக ப்ராக்டிக்கல் இந்த ப்ராக்டிசஸ் தான் இருக்கும். அடுத்தது காஸ்ட் அக்கௌண்டிங். நீங்கள் அது பிகாம் படித்தவங்க தான் ஈஸியாக அடிச்சிடலாம். காஸ்ட் அக்கௌண்டிங் ஒரு பெரிய சிலபஸே இல்லை. சிலபஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியான இது காஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்கு, இதில் ஓவர் ஹெட்ஸு, லேபரு, அப்புறம் சிம்பிளான மெத்தட்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் கான்ட்ராக்ட் காஸ்டிங் இதெல்லாம் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, ஜாப் காஸ்டிங், ரொம்ப சிம்பிளான இதெல்லாம் வந்து குரூப் 1 வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். அதாவது ஒரு செகண்ட் இயர் படிக்கிற பையன் ஈஸியாக அந்த குரூப் 1 அடிச்சிடலாம். குரூப் 2 பார்த்தீங்கன்னா, குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது சப்ஜெக்டாக இருக்கும். அதாவது பிபிஏ படித்தவனுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தான் கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருப்பான். பிகாம் படித்தவங்க தான் இதை படிச்சிருக்க முடியாது. மற்றபடி 3 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தரவாக படிச்சிருப்பான். பிகாம் படிக்கிற பையன் செகண்ட் இயரில் 3rd இயரில் இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் என்ன, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, எல்லாத்தையும் தரவாக படிச்சிருப்பான். அதில் வந்து ரேஷியோ அனாலிசிஸு, அப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரு, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் அழகாக படிச்சிருப்போம். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் பட்ஜெட்ரி கண்ட்ரோல், பெரிய டெக்னிக்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் அந்த பட்ஜெட்ரி கண்ட்ரோலு, மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், இதெல்லாம் ரொம்ப 3 பெரிய விஷயம். அது ஐசிடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த எதுக்காக இதை வச்சுருக்காங்கன்னா, முக்கியமான விஷயமே இந்த 3 தான் பெரிய டெக்னிக்ஸு. அதாவது மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். அடுத்து பேப்பர் 11 பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸேஷன். இன்டைரக்ட் டேக்ஸேஷன்னா முன்னாடி நிறைய டேக்ஸஸ் இருந்துச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிஎஸ்டி ஆகிடுச்சு. இப்போ ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா வேட் இருந்துச்சு, அது இருந்துச்சு, எக்ஸைஸ் இருந்துச்சு, சேல்ஸ் டேக்ஸ் இருந்துச்சு, ஏகப்பட்ட சிலபஸில் இருந்துச்சு. இப்போ எல்லாம் மாறி போச்சு. 2017 அப்புறம் இதில் வந்து ஒரு 70% வந்து ஜிஎஸ்டி, அப்புறம் ஒரு 30% வந்து இது கஸ்டம்ஸ் ஆக்ட் இதெல்லாம் வருது. அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இருக்காது. ஈஸியாக இல்லை, தியரி ஓரியன்டாக இருக்கிறதுனால ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் இன்டைரக்ட் டேக்ஸேஷன். அடுத்தது கம்பெனி அக்கௌண்ட்ஸு. கம்பெனி அக்கௌண்ட்ஸை கேட்கணுமா, நம்ம நீங்கள் படித்த சிலபஸ் தான். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, இதை பற்றி ஃபுல்லாக படிக்கிறது தான் இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸு. அப்புறம் ஆடிட்டில் கொஞ்சம் போர்ஷன் இருக்குது. ஆடிட்னா என்ன, 3rd இயரில் பிகாம் படிக்கிறவனுக்கு ஒரு சப்ஜெக்டும் இருக்கும் ஆடிட்டிங்னு. இதெல்லாம் கண்டினியூஸாக நம்ம வந்து பிகாமில் ஒரு சிலபஸில் வந்து எல்லா கோர்ஸஸும் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்குறதே கிடையாது. இன்டர்மீடியட்டில் ஐசிடபிள்யூவில் படிக்கிற கோர்சஸ் எல்லாத்தையும் நீ வந்து 3 வருஷத்தில் நீ படிச்சிடுற.
எப்படியோ படிச்சிடுற இந்த பேர் இருக்காது, ஆனால் வேறு மாதிரி எப்படியோ படிச்சிருவேன். அதனால் வந்து இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்டர் ஈஸியாக அடிச்சிடலாம். ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறதுக்கு முன்னாடியே நீ வந்து இன்டரை கிளியர் பண்ணிடலாம். இன்டர் நீ கிளியர் பண்ணிட்டு அடுத்தது கொஞ்சம் டெப்த்தாக போகும், கொஞ்சம் டஃப்பாக போகிறது என்னென்னா ஃபைனல் கோர்ஸு. ஃபைனல் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் லாஸ் அண்ட் காம்ப்ளைன்சஸ் ஃபஸ்ட்டு பேப்பரு. கார்ப்பரேட் லாஸ்னால் ஃபுல்லாக அந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்துடும். இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 முன்னாடி வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இருந்தது. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் 1913 2013 என்னென்ன இருக்குது அது எல்லாமே இதில் கொண்டு வரும். அதில் கம்ப்ளைன்சஸ் என்னென்ன பண்ணணும், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதில் கம்ப்ளைன்சஸ் என்ன, எல்லாத்தையும் கிளியராக படிக்கிறது வந்து இன்டெப்த்தாக படிக்கிறது வந்து கார்ப்பரேட் லாஸு. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இதில் என்ன படிக்க வரும், பெரிய டிசிஷன் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை பற்றி படிக்க போகிறோம் இந்த இது ஸ்ட்ராட்டஜிக் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில். அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஏபிசி காஸ்ட் அனாலிசிஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இன்டெப்த்தாக காஸ்ட் டிடக்ஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் படிக்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் படிக்க போகிறோம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா டைரக்ட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் லாஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். இதை ஃபுல்லாக வந்து இன்டெப்த்தாக வித் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் கிடைக்கும். உனக்கு ஃபைனல் ஏன் ரொம்ப டஃப் அப்படின்னா இதில் எல்லாம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். தே ஆர் செக்கிங் யுவர் கான்செப்சுவல் ஸ்கில்ஸ், உன்னுடைய நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதனால தான் ஃபைனலுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இதில் வந்து இன்டெப்த்தாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது செகண்ட் குரூப், லாஸ்ட் குரூப் பார்த்திங்கன்னா ஃபைனலில் கார்ப்பரேட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸு, how they are presenting the reporting, how they are preparing the financial statements, what is Indian accounting standards என்னென்ன இருக்குது, எப்படி வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ணணும், அமால்கமேஷனுக்கு எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸ் பண்ணணும், கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ரெடி பண்ணணும், எல்லாமே அது ஒரு முக்கியமான பேப்பர். ஐசிடபிள்யூவில் ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் பேப்பர்னால் அது கார்ப்பரேட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பேப்பர். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸு. அதில் வந்து 80% ஜிஎஸ்டி, ஃபுல்லாக ஜிஎஸ்டியை தரவு பண்ணணும். என்னென்ன ப்ராக்டிஸ் இருக்குது, என்னென்ன இன்புட் டேக்ஸ் கிரெடிட் என்ன, என்னென்ன சப்ளைனா என்ன, எப்போது டேக்ஸு, என்னென்ன நான் டேக்ஸபிள் டெரிட்டரினா என்ன, டேக்ஸபிள் ஈவெண்ட்னா என்ன, எல்லாத்தையும் கிளியராக நீ தெரிஞ்சிருக்கணும். ப்ராக்டிக்கலாக நீ வந்து எல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் இருக்கும். அடுத்தது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட், இது ஃபுல்லாக தியரி ஓரியன்ட் சப்ஜெக்ட்டு. நீ அந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட்டில் வந்து நீ காஸ்ட் ஆடிட்னா என்ன, மேனேஜ்மெண்ட் ஆடிட்னா என்ன, நீ தரவாக இருந்தால் தான் மட்டும்தான் நீ ஒரு கம்பெனியில் போய் ஒரு காஸ்ட் ஆடிட் பண்ண முடியும். கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க, ஒரு கம்பெனிஸ் வந்து சில கம்பெனிஸ் வந்து காஸ்ட் ஆடிட் கண்டிப்பாக இருக்கணும். அது காஸ்ட் ஆடிட்டர் யாரெல்லாம் ஐசிடபிள்யூ படிச்சிருக்காங்களோ அவங்க தான் அந்த காஸ்ட் ஆடிட்டை பண்ண முடியும். சாதாரணமாக ஆடிட்டுங்கிறத வந்து இந்த ஆடிட்டர்ஸ் சிஏ படித்தவங்க பண்ண முடியும். ஆனால் காஸ்ட் ஆடிட்டுங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி டு பி டன் பை ஐசிடபிள்யூஏ. அதனால் ஐசிடபிள்யூஏ படித்தவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். அடுத்து லாஸ்ட் பிஸ்னஸ் வேல்யூவேஷன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் வேல்யூவேஷனுக்கு, இதெல்லாம் எல்லா கோர்ஸஸையும் கொண்டு வந்து அழகாக வச்சுருக்காங்க. பாதி கோர்ஸஸ் தியரி ஓரியன்டு, கொஞ்சம் பேஸ் நாலேஜ் செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது ஃபவுண்டேஷன். அடுத்தது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்டர்மீடியேட்டு. அடுத்து இன்டெப்த்தாக உன்னுடைய நாலேஜ். அப்போ தான் வந்து யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் தட் இஸ் மேனேஜிங் ஆல் த ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிஸ்னஸ்ன்னு எப்போ முடிவுக்கு வராங்க அப்படின்னா நீ அந்த குரூப் 3 அண்ட் குரூப் 4 ஃபைனல் கோர்ஸை நீ கம்ப்ளீட் பண்ணக்குள்ள தான் யூ ஆர் கம்பீட்டன்ட் எனஃப் டு மேனேஜ் ஆல் த ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நான் வரான். அதனால தான் ஃபைனல் கோர்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஃபைனல் கோர்ஸ் நீ முடிச்சதுக்கப்புறம் உன் லைஃபையே சேஞ்ச் பண்ணுற அது கோர்ஸ் அது. அதனால தான் அது ஃபைனல் கோர்ஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ்னு சொல்கிறோம். இதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஒரு ஐசிடபிள்யூனா என்ன கோர்ஸு, அது எப்படி படிக்கணும், அதை எப்படி நம்மளால் படிக்க முடியுமா? சரி, இப்போ என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதில் என்ன, இது படித்தா வேலை கிடைக்குமா, அதனால் என்ன பயன்? சார் கஷ்டப்பட்டு நான் படிச்சிடறேன் சார், கஷ்டப்பட்டு என்னால் முழுமையாக 100% கொடுத்து நான் வந்து படிச்சிடறேன் சார், வேலை கிடைக்குமா? இப்போ உள்ள பொது நிறுவனங்களோ இல்லை எல்லா கம்பெனிஸ்லேயும் ஒரு ஃபைனான்ஸ் எக்ஸிக்யூட்டிவோ ஒரு அக்கௌண்டண்ட்டோ எதுவாக இருந்தாலும் அவன் என்ன கேட்குறான்னா சிஏ இல்லை ஐசிடபிள்யூன்னு கேட்குறான். இந்தியாவில் உள்ள அனைத்து கம்பெனிகள்லேயும் ஏதோ இன்டர்னல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் இல்லை டேக்ஸேஷன்லேயோ இல்லை காஸ்ட் அண்ட் பட்ஜெட்லேயோ ஒவ்வொரு துறையிலையும் நீ எங்கே போனாலும் சரி, ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் எம்பிஏவோட ஜஸ்ட் கம்பேரிங் டு எம்பிஏ நீ ஐசிடபிள்யூஏ சிஏ இதெல்லாம் டெய்லி நீ வந்து பேப்பரில் பாருங்கள்.
அவ்வளோ கம்பெனிஸ்லேயும் ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு என்ன வேணும்? ஐசிடபிள்யூ இன்டர். ஒரு நல்ல ஃபைனான்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்ன வேணும்? எய்தர் சிஏ ஆர் ஐசிடபிள்யூஏ. இப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வெளியில் போனீங்களா, நீங்கள் இன்டர் முடிச்சுட்டு போனீங்களா, உங்களுக்கு 30,000 குறைச்சலாம் சம்பளம் இருக்குது. 30,000 ரூபா சம்பளம் இருக்குது. நீங்கள் அழகாக நீங்கள் ஃபைனல் முடிச்சிட்டிங்களா, உங்கள் லைஃபே மாறிடும். வித்தின் 2 or 3 இயர்ஸில் நீங்கள் லட்சமாக சம்பாதிப்பீங்க. அவ்வளோ அழகான ஒரு கோர்ஸ் இது. நல்லா கேட்பீங்க, சார் நான் கஷ்டப்பட்டு வரேன் சார், இந்த கோர்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா? எவ்வளோ செலவாகும் சார் இதுக்கு படிக்கிறதுக்கு? ஒன்றும் பெரிய செலவாகல. நீங்கள் ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒன்லி 4,000 ரூபா கட்டணும். 4,000 ரூபா கட்டினீங்கன்னா நீங்கள் ஃபவுண்டேஷனை போயிடலாம். ஃபவுண்டேஷனை பாஸ் பண்ணிட்டேன் சார், அடுத்தது என்ன செய்கிறது? அடுத்தது நீங்கள் இன்டர்மீடியேட் போகணும். இன்டர்மீடியேட்டுக்கு 20,000 ரூபா. 20,000 ரூபாயும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக நீங்கள் கட்டிக்கலாம். சரிங்க சார், நான் இன்டர் முடிச்சிட்டேன். இன்டர் முடிச்சதுக்கப்புறமா நீ வேலையை தர ஆரம்பிச்சிடலாம். உனக்கு ஏகப்பட்ட ஆஃபர் வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் முடிக்கிறதுக்கு ஃபைனலுக்கு எவ்வளோ செலவாகும் சார்? ஃபைனலுக்கு ஃபீஸு 17,000 ரூபா. அதுவும் 2 தவணையாக 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாம். ரொம்ப அழகான கோர்ஸு. நீ இந்த ஒரு சின்ன விஷயத்தை போட்டு ஒரு பெரிய திமிங்கலத்தை பிடிக்கிற மாரி தான். இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இந்த ஐசிடபிள்யூ நீ முடிச்சிட்டின்னா உன்னுடைய வாழ்க்கையே மாறிடும். அதை நீயே பார்க்க போகிற. ஒரு சின்ன விஷயந்தான். ஒரு 24 மாதமோ இல்லை 36 மாதமோ நீ உழைக்கிறது தான் இந்த உலகத்தில் நீ இருக்க போகிற 50 வருஷத்தையோ இல்லை 70 வருஷத்தையோ இல்லை 100 வருஷத்தையோ தீர்மானிக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ உழைக்க போகிற 24 மாதங்களோ இல்லை 36 மாதங்களோ உன்னுடைய முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்குதுங்க நினைப்பு. அப்போ திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்கார், ஒரு அழகான குரல் சொல்லியிருக்கார். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். என்ன சொல்லியிருக்காரு? தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வமே நினைக்கலனாலும் நீ கஷ்டப்பட்டுட்டே இரு, நீ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு. முயற்சி பண்ணு. ஒரு நாள் வெற்றி உன்னோடையதாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் ஐசிடபிள்யூ நம்ம பண்ணுறோன்ட்டு. நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. நான் மீண்டும் சந்திக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.